அதாவது சகோதரவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சூனியம் கண்ணேரை பற்றி மட்டும் நீங்கள் விளக்கம் கொடுக்குறீங்க, இது மாதிரி விளக்கம் கொடுக்க வேண்டிய செய்திகள் இது மட்டும் தானா, இன்னும் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. நிறையவே இருக்குது, விளக்கம் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா அவங்க இது சம்பந்தமான ஹதீஸ்களை மட்டும் மறுக்கலை, இன்னும் பல ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை, புகாரி முஸ்லீம்ல உள்ள ஹதீஸ்களை மறுத்திருக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஹதீஸ் மறுப்பை வித்திட்டவர் இப்போ வரைக்கும் அதில் வளர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றார். வித்து போட்டவர் என்ன செய்கிறார், வளர்ந்து வளர்ச்சி அடைந்து முதிர்ச்சி அடைந்து கொண்டு போய்கொண்டே இருக்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர் இவங்களோடு சேர்ந்து இருக்கும்போது இவர் மறுக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்த ஹதீஸ்களை அவங்க மறுத்தாங்க. அப்ப என்னைக்கு அவர் இவங்களை விட்டு வெளியே போயிட்டாரோ அதோட அவங்க மறுத்த புதுசா எதையும் மறுக்கிறது நின்றுச்சு. ஆனா மறுத்த வரைக்கும் பிடிச்சிக்கிட்டு நிக்கிறாங்க. அந்த சாரார் இவரோட சேர்ந்து மறுத்த செய்திகளை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவர் வெளியில போய் பழையபடி இப்ப இவங்க பேசுற மாதிரியே குரானுக்கு மாத்தம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஹதீஸ்களை மறுத்துட்டார். அப்போ சிந்திக்க உடனே இருந்த மக்களே கேட்குறாங்க, அவங்ககிட்டே கேட்குறாங்க, நம்மளாம் யார் அங்கேருந்து வந்தவங்க தானே, நம்ம ஜாக்கா உருவாச்சு நம்மள இல்லை, அவங்களோட இருந்தவங்க தான். பல ஆண்டுகள் அவங்க மாசாலே படித்து அவங்களுடைய பணியாற்றி நல்ல ஒரு நட்புல இருந்தவங்க தான். ஆனால் எதுக்கு நம்ம வந்து இது மாதிரி நிறைய சகோதரர்கள் இங்கேயும் வந்திருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் மறுப்பு தான். நாம் இருக்கும்போதே என்ன செஞ்சது, இந்த விஷயத்தை சொன்னோம். அந்த சகோதரர், அந்த வித்திட்ட சகோதரர், அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த சகோதரர் ஹதீஸில் ஒன்றொன்னா மறுக்கும்போது அப்போ என் மனசில் ஒரு மாற்றம் வருது. இது தப்பான பாதையாக இருக்குது, இது வந்து சரியான பாதை இல்லைன்னு தெரிஞ்சனால அவர்கிட்ட டைரெக்டாக நான் மெயிலில் சொல்லிட்டேன். நேரடியாகவும் முகத்தில் சொல்லியாச்சு ஒரு மசூராவில், நீங்கள் மறுக்கிறது தப்பு, யார்கிட்ட ஆலோசனை செய்யாமல் இதை மறுக்காதீங்க அப்படின்ட்டு சொன்னோம். சொன்னோன்னே பிரச்சனை அதிகமாயிருச்சு. அவர் என்ன சொன்னாரு, இது மாதிரி செய்திகளை எல்லாம் ஆலோசனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டாரு. மற்ற செய்திகள் அது வரைக்கும் மறுத்த செய்திகளை ஆலோசனை பண்ணி தான் மறுத்தாரா? இல்லை, போய் சொல்லிக்கிறாங்க, நாங்கள் ஆலோசனை பண்ணி தான் எந்த ஒரு ஹதீஸை மறுக்கிறதா இருந்தாலும் குரானுக்கு மாத்தோம்னா நாங்கள் ஆலோசனை பண்ணி தான் மறுப்போம். அது நீங்கள் பின்னாடி வேணா எடுத்த நிலைப்பாடாக இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. பின்னாடி கூட நீங்கள் இனி எந்த ஹதீஸை மறுத்தாலும் ஆலோசனை பண்ணி மறுக்கணும்னு நீங்கள் எடுத்திருக்கலாம். ஆனால் இவரோடு இருந்த காலத்தில் நீங்கள் மறுத்த ஹதீஸ்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும், நானும் சேர்ந்து மறுத்து கொண்டிருந்த ஹதீஸ்கள், இன்னைக்கு நான் மறுக்கலை, அதை ஏற்றுக்கிட்டேன். மறுத்து கொண்டிருந்த ஹதீஸ்கள் எதுவும் நாமளாக மறுத்ததல்ல, உத்தரவு அங்கிருந்தா வரும். என்னைக்கு எந்த ஹதீஸ் மறுக்கப்படும் தெரியாது. டிஎன்டிஜியில் இருக்கும்போதே திடீர்னு என்ன செய்வாங்கன்னா ஒரு மெசேஜ் வரும். தாயிகள் எங்களுக்குள்ள நாங்கள் பேசிக்கிறோம். ஒரு தாயி சொல்லுவார், அண்ணன் இந்த ஹதீஸை மறுத்துட்டாரு தெரியுமா, போச்சு. இது வரைக்கும் பயான்லாம் சொல்லிட்டு இருப்போம், அந்த 100 குல ஹதீஸ் எல்லாம் பறந்துருச்சு. 100 குல ஹதீஸ் இருக்கு இல்லையா, எல்லா பயான்லையும் சொல்லுவோமா இல்லையா? இப்போ வரைக்கும் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். எந்த ஹதீஸ், ஒரு மனிதன் இஸ்ரவேலர்களில் 99 கொலை செஞ்சான், அப்புறம் ஒரு 100வது ஒரு அறிஞர்கிட்ட போய் கேட்பான், துறவிட்ட போய் கேட்பான். அந்த துறவி சொல்லிடுவார், உன்னையெல்லாம் எல்லாம் மன்னிக்க மாட்டான் போடான்னு சொன்னோடனே கோவப்பட்டு அவரையும் கொலை பண்ணி 100 கொலை பண்ணிடுவார். இப்போ இந்த ஹதீஸை ஆசான் மறுத்துட்டார். இந்த ஹதீஸ் மறுப்பை கற்றுக் கொடுத்த ஆசான் இருக்கார் இல்லையா, அவர் மறுக்கிறாரு. இது மாதிரி நிறைய ஹதீஸை மறுக்கிறார். அப்போ அவர் எப்போ மறுப்பாருன்னு எங்களுக்கே தெரியாது. அப்போ தகவல் வரும், அண்ணன் மறுத்துட்டாருன்னு. இப்போ மறுத்ததுக்கு அப்புறம் அதுக்கான நியாயங்கள் சொல்லப்படும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், கெட்ட நோக்கம் கிடையாது, சரி அண்ணன் மேலே உள்ள நம்பிக்கையில், நல்ல நம்பிக்கையில் தான், அண்ணனுடைய அறிவு அவருடைய திறமையில் உள்ள நம்பிக்கையில், நம்மளாம் கத்துக்குட்டிகள் தானே, மாணவர்கள் தானே, அவர்கிட்ட பயிற்சி எடுக்கக்கூடியவர்கள் தானே. அப்போ ஆசான் வாட்டக்கூடிய வழி சரியாக இருக்கும் அப்படிங்கிற குரான் நம்மளை விட தெரிஞ்சவர் அப்படின்ற அடிப்படையில் நாமளும் இந்த நியாயங்களை உண்மை நம்பி சேர்ந்து கத்துவோம். ஆமாம் அந்த ஹதீஸ் குரானுக்கு முரண் தான் சொல்லி சேர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தது. இப்போ ஒரு நேரத்தில் இது தப்புன்னு நமக்கு படும்போது அவரை எதிர்க்கிற, வேறு எந்த காரணமும் கிடையாது அவரை எதிர்க்கிறதுக்கு, அவர் தப்புன்னு சொல்லி அதை நம்ம சொல்கிறோம். சொன்னோன்னே பிரச்சனை பூதாகரமாகி என்ன, இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டவருடைய பட்டியலில்
சேர்த்துட்டாங்க. அது உள்ளக்க இருக்கும்போதே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வைக்கப்படுது. அப்போ இது எல்லா வரலாறுகளும் இருக்குது. அந்த வரலாறுகளும் நான் போய் என் கதையை நான் சொல்ல விரும்பலை. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஹதீஸுகள் அவங்க மறுத்த ஹதீஸுகள்லாம் ஆய்வு செய்யப்பட்டு மறுக்கப்படலை. திடீரென்று விவாதத்தில் மறுக்கப்பட்ட ஹதீஸுகளும் இருக்குது, ஆய்வு செய்யப்படாமல். அஜ்வா ஹதீஸ் அந்த விவாதத்தில் கிறிஸ்தவர்கள் கேள்வி கேட்டு விட்டார்கள், அந்த கேள்வியிலிருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக ஹதீஸை மறுத்தாங்க. இவங்க ஒரு கேள்வியை கேட்டாங்க. என்ன கேள்வி? இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பைபிள்ல இருக்கு, நீ உண்மையான விசுவாசியா இருந்தா மலையிலிருந்து குதிச்சாலும் சாக மாட்ட, விஷம் குடிச்சாலும் நீ சாக மாட்டேன்னு கிறிஸ்தவர் சொல்லியிருக்காரு. இயேசு சொல்லியிருக்காரு, இந்த விஷத்தை குடின்னு விஷ பாட்டிலோட அவன்கிட்ட போய் நிக்க. அவன் முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிருக்கிறான். நீ அஜ்வா ஹதீஸை நம்புறே இல்லைன்னு சொல்லி பேரிச்சம்பழத்தோட வந்துட்டான். அப்படியா? அப்ப நீங்க தான் உன் தூதர் சொல்லியிருக்காரு, நீ அஜ்வா பரிச்சம்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு பாதிப்பு ஏற்படாதுன்னு, இந்த ரசத்தை நீனே கூடின்னு அந்த ரசத்தை அங்கேயே திருப்பி விட்டான். அப்போ அந்த இடத்துல திகச்சு போய் என்னடா பதில் சொல்றதுன்னு தெரியாம, அது ஹதீஸே இல்லை, நான் மறுத்துட்டேன்ல, நீனு மறுத்துரு, நான் இந்த ஹதீஸை நான் மறுத்துட்டேன்ல, நீ அந்த பைபிள் வசனத்தை நீ மறுத்துரு. அவன் ஈமான்ல அவன் கரெக்டா இருக்கிறான். அடப்பாவிகிறான், நீ மறுக்க சொன்னா நான் மறுக்க மாட்டேன், நான் இதை நம்புவேன் போகணும்டா. இப்போ அவனுடைய நம்பிக்கையில் அவன் சரியா இருக்கான், ஆனால் இவங்க நம்பிக்கையில கோட்டை விட்டுட்டாங்க. இப்படி அவன் கேட்டாங்கிறதுக்காக விவாதத்தில் ஜெயிக்கிறதா முக்கியம், அல்லாட்ட ஜெயிக்கணுமா இல்லையா? நாளைக்கு நீ நரகத்துக்கு போகக்கூடாது. இவன்கிட்ட ஜெயிக்கிற, இவன்கிட்ட தோத்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆதாரத்தை பற்றி பிடிக்கிறது தான் நம்முடைய ஈமான். அப்ப இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? அல்லாஹ்வை முன்னிறுத்தி நீங்க சொல்லுங்க. அப்ப இதுதான் இவர்கள் இது மாதிரி நிறைய ஹதீஸ் மறுத்திருக்காங்க. நாங்கள் என்ன சொல்றோம், அதை மறுக்காதீங்க, மறுத்தது மறு பரிசீலனை செய்யுங்க. அது எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கு, விளக்கம் இருக்குங்கிற ஒரு உண்மையோட நீங்க முயற்சி செய்யுங்க. அதெல்லாம் உண்மை, அது சந்தேகப்பட முடியாது. விளக்கம் எனக்கு தெரியாத விளக்கம் உங்களுக்கு கூட தெரியலாம். ஒரு ஹதீஸை நான் விளக்குறேன், என்னை விட நீங்க அழகாக கூட என்ன செய்யலாம், அந்த ஹதீஸை விளக்கலாம். சில நேரங்கள் நான் விளக்குறது கூட தப்பா கூட இருக்கலாம், ஆனா அந்த ஹதீஸ்ல தப்பு இருக்காது, அல்லாஹ்வுடைய வார்த்தையில தப்பு இருக்காது, ரசூலுடைய சொல்லுல தப்பு இருக்காது. இந்த ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம்னு சொன்னா இந்த ஹதீஸ்களை மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இந்த குழப்பத்துக்குள்ள சிக்கினதுக்கு காரணமே என்னன்னு சொன்னா, நோய் எங்கிருந்து வந்தது? விவாதத்தில் முஸ்லிம் அல்லாதவருடன் பழகுனதுனால வந்த விளைவு. அவன் உங்கள் தூதர் இப்படி சொல்கிறார், ஹதீஸ் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொன்னா அவனுக்கு தெரியல. அவன் குரானையே அப்படித்தான் கேட்கிறான். அதுக்காண்டி குரானை மறுக்க முடியுமா? குரான்லே இந்த ஆயத்து தப்பா இருக்கு, இது தப்பா இருக்குன்னு சொல்றோம். அப்ப குரானை நம்ம என்ன செய்யறோம்? மறுக்காம அதை பாதுகாத்து தான் நம்ம விளக்கம் கொடுக்குறோம். இப்ப ஹதீஸ் சொன்னா ஈஸியா ஜெயிக்கணும், அதுக்கு என்ன செய்ய? மறுத்துட்டா டாபிக் க்ளோஸ் போட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறது. அவனுக்கு இஸ்லாத்துக்கு கொண்டு வர நம்ம கடமை, நம்ம விளக்கம் சொல்றது நம்ம கடமை. அவன் இஸ்லாத்துக்கு வருவான், வராம போவான், அது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. இதுதான் அந்த விஷயத்துக்கான பதில். சகோதரர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, சஹாபாக்களுக்கு மத்தியில் இது மாதிரி ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய வழிமுறை இருந்திருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் வேறு விதமாக இருக்கு. சஹாபாக்கள் காலத்தில் ஹதீஸ்கள் வேறு விதமாக இருந்துச்சு. இன்றைக்கு நமக்கு எப்படி ஹதீஸ்கள் வந்திருக்குன்னா, யார் யார் அறிவித்தார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அந்த செய்தியுடைய உண்மை தன்மை என்ன, அதை புரிந்து கொள்ளக்கூடிய முறைகள் என்ன, விளக்கங்கள் எல்லாமே இருக்கு இன்னைக்கு நமக்கு. அப்படியா? ஹதீஸ் மட்டும் இல்லை, ஹதீஸ் சம்பந்தப்பட்ட முழு விவரமும் நம்மகிட்ட இருக்கு, விளக்கம் உட்பட. ஷரஹ் என்ன சொல்லுவாங்க? விரிவுரை. குர்ஆனுக்கு விரிவுரை இருக்கிற மாதிரி எதுக்கு விரிவுரை இருக்கு சொல்லுங்க? எதுக்கு விரிவுரை இருக்கு? ஹதீஸுக்கு விரிவுரை இருக்கு. சொல்ல போனா ஒரு ஹதீஸ்ல யார் யார் என்னென்ன குழப்பத்தை பண்ணுறாங்க, அதுக்குரிய விளக்கமும் என்ன அப்படிங்கிறது உட்பட என்ன இருக்கு? எல்லா விளக்கங்களும் இருக்கு. ஆனால் சஹாபாக்கள் காலத்தில் இப்படி இந்த முறையில் என்ன இல்லை, ஹதீஸுகள் இருக்கலை. ஒருவர் சொல்லுவார் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒருவர் சொல்லும்போது அந்த செய்தி உறுதி இல்லாமல் அவங்களுக்கு தோணும். ஏன்னா ஹதீஸுங்கிறது எப்போ சஹாபாக்கள் ஒரு சில பேர் உறுதி எடுத்தாங்க. என்னன்னா, ஒரு ஹதீஸ் உறுதியானோம்னா 2 பேராவது சொல்லணும்.
இந்த நிலைப்பாடு எடுத்தாங்க. குறிப்பிட்ட சில நேரங்களில், எல்லா நேரத்திலையும் கிடையாது. சந்தேகம் வரும்போது என்ன செஞ்சாங்கன்னா 2 பேராவது சொல்லணும். குறிப்பாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. எதுக்குன்னா ரசூலுல்லாஹ் மேலே பொய் சொல்லிடக்கூடாதுங்கிறக்கா, யாராவது ஹதீஸ்ங்கிற பேரில் ஏதாவது விட்டடிச்சிடக்கூடாது இல்லையா. அதனால் இந்த 2 சாட்சி வேணுங்கிறத சில நேரங்களில் நபித்தோழர்கள் எதிர்பார்த்தார்கள். உதாரணமாக உமர் இப்னு கத்தாப் ஒரு முறை அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவங்கள பார்க்க போகிறாங்க. உமர் இப்னு கத்தாப் வாசலில் நின்று அனுமதி கேட்குறாங்க, வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு சலாம் சொல்லி அனுமதி கேட்குறாங்க. பதில் வரவே இல்லை. 3 தடவை சொல்லி பார்த்துட்டு திரும்பிடுறாரு. யாரு? உமர் இப்னு அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு திரும்பிடுறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அவங்க அவரை சந்திக்கும் போது, வந்தியே எதுக்கு நீ மறுபடி திரும்பி போன, வெயிட் பண்ண வேண்டியதானே? இல்லை, நாங்கள் 3 தடவை அனுமதி கேட்கணும், ஒரு வீட்டுக்கு போனால் அனுமதி வராதுன்னா திரும்பி போயிடணும்னு எங்களுக்கு சொல்லப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்ட்டாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே ஏற்றுக்கிட்டாங்களா? இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த செய்தி உறுதிப்படுத்த நினைக்கிறாங்க. இதுக்கு நீ ஆதாரத்தை காட்டு. நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் சொல்கிறது மட்டும் எனக்கு போதாது, வேறொரு யாராவது சாட்சி சொல்லணும், ஆதாரத்தை காட்டுங்கிறாங்க. அப்போ அபு மூசா அஷ்அரி அவங்க போய், இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ்ட்ட நான் கேட்டிருக்கேன், வேறு யாராவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா அப்படின்னாங்க. அப்போ அபு சயீத் குத்ரி அவங்க சொன்னாங்க, நான் இந்த ஹதீஸை கேட்டிருக்கேன், நான் உங்களுக்காண்டி சாட்சி சொல்கிறேன்னு சொல்லி சாட்சி சொன்னாங்க. உமர் இப்னு கத்தாப் அவங்க இந்த ஹதீஸை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ இப்போ இது ஹதீஸ் மறுப்பு மாதிரி என்ன செய்வாங்க, காட்டுவாங்க. இது ஹதீஸ் மறுப்பா? உறுதியற்ற அடிப்படையில் தனக்கு தோணும் போது உறுதிப்படுத்தி கொள்கிறார். இப்படித்தான் சஹாபாக்கள்கிட்ட ஒரு சில நேரங்களில் ஹதீஸை மறுத்தாங்க. ஹதீஸை மறுத்தாங்கன்னா உறுதி நமக்கு வந்த மாதிரி உறுதி செய்யப்பட்டு வந்த பிறகு அவங்க மறுக்கலை. உறுதி செய்யப்படாமல் வரும்போது அதில் ஐயப்பட்டு என்ன செஞ்சாங்க, சில நேரங்களில் மறுத்திருப்பாங்க. அதுக்குரிய ஆதாரத்தோடு வரும்போது என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. அதே ஹதீஸை என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் இருந்துச்சே தவிர இவங்கள்ட்ட இருக்கிற மாதிரி விளக்க ஆதாரங்கள் எத்தனை வழிகளில் வருது, எத்தனை சாட்சிகள் இருக்கிறது. கண்ணேறு ஹதீஸுக்கு 10க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் மட்டுமே சாட்சி உண்டு, தாபீன்கள் அதை விட அதிகம். இவ்வளவு சாட்சிகளை ஆதாரத்தையும் காட்டி எந்த சஹாபியாவது ஹதீஸை மறுத்தாங்களா? அல்லது அதனுடைய அர்த்தங்கள் நீங்கள் புரிஞ்சது தப்பு, இதுதான் அர்த்தம் என்று சொல்லப்பட்ட பிறகும் யாராவது மறுத்தாங்களா? இல்லை, அப்படிப்பட்ட ஒரு போக்கு இல்லை. ஹதீஸை மறுத்துட்டு நம்புற மக்களை பார்த்து நீ முஷ்ரிக்குங்கிற ஒரு பட்டத்தை சூட்டினாங்களா, குற்றச்சாட்டை வச்சாங்களா? இந்த குழப்பம் இது வழிகட்ட சாரார் தான் செய்வாங்க. இஸ்லாமிய வரலாற்றில் முஸ்லிம்கிற பேன்றதோட வழிகட்ட சாரார்கள் தான் மார்க்கத்தில் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து அதை பெரும் பிரச்சனையாக உருவாக்கி அதையே கொள்கை வேறுபாடாக கொள்கை வேறுபாடு கிடையாது, ஆனால் கொள்கை வேறுபாடாக உருவாக்கி குற்றச்சாட்டை சாத்திட்டுவாங்க. நாங்கள் தான் நேர்வழியில் உள்ளவங்க, வேறு யாருமே முஸ்லீம் இல்லை, எதுவுமே பள்ளிவாசல் இல்லைன்னு சொல்லிடும். அல்லாஹ்வுடைய ஆலயத்தை ஆலயம் இல்லைன்னு சொல்லிடும். நாம் சொல்லலாம் இது ஜாக்கு பள்ளிங்கிறனால ஜாக்கு பள்ளி மட்டும்தான் தொழுவதற்கு தகுதியான பள்ளி, மற்ற சுன்ன ஜமாத் பள்ளி, டிஎன்டிஜே பள்ளி, எந்த பள்ளி தகுதி இல்லை. இதை சொன்னவரே மாறிக்கிட்டார். இந்த ஃபத்வாவை சொல்லி கொடுத்தவரே இன்னைக்கு மாறிக்கிட்டார்னா அவர் மாறினது சரிதான். ஆனால் அவர் எதுக்கு மாறினா அது நமக்கு வேண்டாம். அவர் மாறினது சரிதான், ஆனால் இதை உனக்கு சொல்லி கொடுத்தவர் அவர் தானே, நீ அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற. என்ன ஃபத்வா? நாங்கள் கட்டின பள்ளியில் தான் தொழுகணும், மற்ற எந்த பள்ளியிலையும் தொழுகக்கூடாது. அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தடுக்கக்கூடியவனை விட அநியாயக்காரன் யார்? அல்லாஹ் கேட்குறானே இல்லையா, ஒமன் அபுலமும் நிம்மம்மன மசாஜிதல்லா, அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் தொழுவது தடுக்கிறவனே அநியாயக்காரன். இது என்ன அநியாயம்? பள்ளிவாசல் இல்லைன்னு சொல்றது என்னது? அநியாயத்திலும் ஆகப்பெரிய அநியாயம். மஸ்ஜிதை போய் பள்ளிவாசலே இல்லைன்னு சொல்றது எவ்வளோ பெரிய அநியாயம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, இந்த நிகழ்ச்சி எது வரைக்கும்? 9 மணி வரைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, சூனியம் ஒன்று இருக்குது, கண்ணீர்னு ஒன்று இருக்குது, அதனால் அந்த பாதிப்பிலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்காகத்தான் நிவாரணத்தை ஃபலக் சூறாவில் அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான், கற்றுத்தருகிறான். சொல்லப்போனால் ஒரு சஹீஹான அறிவிப்பே இருக்குது. சூனிய பாதிப்பு ஏற்பட்டதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது தான் இந்த ஃபலக் சூரா.
சூரத்துல் ஃபலக் இருக்கு இல்லையா, மின் ஷர்ரி நஃபாஃபாத்தி ஃபில் உகத், முடிச்சுகளில் ஊதக்கூடியவர்களின் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். இது நபிகளாருக்கு சூனிய பாதிப்பு ஏற்பட்ட போது அதற்கு நிவாரணமாக பர்டிகுலரா அருளப்பட்ட ஒரு சூறா. இவ்வளவு இருக்குது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இப்படி ஒன்று இருக்கு, அதுக்கு நிவாரணம் சொல்ல தரப்படும் போது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. அதை தான் நம்மளும் கேட்குறோம். இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், ஏன் இல்லைன்னு சொல்றீங்க, நிவாரணம் இருக்குது இல்லையா? நிவாரணம் இருக்குன்னா அது இருக்குன்னு, பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இந்த வயிற்று வலிக்கு இந்த மாத்திரையை சாப்பிடுங்கன்னு சொன்னா வயிற்று வலி ஒன்று இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்கிறதுனால தானே இப்போ மாத்திரையை கொடுக்குறான். அது மாதிரி தான் கண்ணீர் சூனியத்துக்கு நிவாரணமாக இந்த சூறா வழங்கப்பட்டதுன்னா கண்ணீர் இருக்கு, சூனியம் இருக்குங்கிறத அதுலேருந்து நம்ம என்ன செய்யறோம், உணர்ந்து கொள்கிறோம். 9 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க, கேட்காதவங்க கேளுங்க, சொல்லுங்க. எது?